அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவில் அமோகமான வெற்றி வாய்ப்பை இந்த வாரம் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. ஜனவரி 5ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கிரகநிலைகள் உருவாக்குவதால் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பாக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் கிரகநிலைகள் மிக சாதகமான சூழலை உருவாக்குகின்றன. ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதன், சுக்கிரன், சூரியன் உட்பட 4 கிரகநிலைகள் 4ஆம் இடத்தில் இந்த வாரத்தில் வலம் வருகின்றன. ராசியின் அதிபதியான புதன் 10ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. அதை தொடர்ந்து செவ்வாயும் 14ஆம் தேதி முதல் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வர போகிறார். ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மிகப்பெரிய அளவில் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் 15ஆம் தேதி முதல் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மிக பெரிய அளவிலான மாற்றம் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை நோக்கி இந்த கிரகநிலைகள் நகர்வதால் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி எந்தவிதமான குறைவும் இன்றி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. 4லிருந்து 5ஆம் இடத்திற்கு 4 கிரகநிலைகள் நகர்வதோடு 5இல் மங்களகாரகரான செவ்வாயும் உச்சபலம் பெற போகிறார். எனவே மங்களகரமான பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. பெரிய அளவிலான தடைகள் தகர்த்தெறிவதோடு மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை தேடித்தரும் தருணமாக இந்த வாரம் அமைகிறது. ஏனென்றால் குரு பகவான் மிக வலுவாக 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெற்று 9ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறாருங்க. 9இல் குரு இருந்தால் எப்படி மாற்றமும் வளர்ச்சியும் கிடைக்குமோ அதே போன்று 10இல் வக்ரகதியில் வலம் வரக்கூடிய குரு பகவான் அமோகமான நன்மைகளை அள்ளி கொடுக்கிறார். தவறவிடாமல் கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய பார்வை ராசியின் அதிபதியான புதன் உட்பட செவ்வாய், சுக்கிரன் உள்ளிட்ட கிரகநிலைகளின் மீது பதிவதால் குரு சுக்கிர மங்கள யோகம் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான தடைதாமதங்கள் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சப்தமத்தில் வலம் வருகிறார். மிக வலுவாக ராகு யோகஸ்தானத்தில் இருக்கிறார். சனியின் அமைப்பு சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட ராகு மிக வலுவாக யோகத்தில் வலம் வருவதால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ஆனால் அதே வேளையில் மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருப்பதால் எதிர்பாராத விரய செலவுகள் ஏற்படலாம். ஆனால் அந்த விரயங்கள் சுப விரயங்களாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் இனிமையான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே வளர்ச்சிக்கு தடையில்லாமல் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் இனி ஆட்டத்தில் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் நவகிரக நிலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் அனுகூலமாக வலம் வருவதால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வரவுக்குள் செலவை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு சேமிப்புகளை அதிகரித்தப்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. குடும்பத்தில் நிச்சயதார்த்தம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை நீங்கள் நினைத்தபடியே சிறப்பாக
சிறப்பாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் உறுதியாகவே கைகூடும் சிறப்பான வேளையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. நெருங்கிய உறவினர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சொந்த வீடு, புதிதாக நிலம் வாங்கக்கூடிய முயற்சி போன்ற அனைத்திலும் கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் இனி சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு சனி, ராகு மற்றும் குரு உள்ளிட்ட கிரகநிலைகள் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் உத்தியோகத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும். கடுமையான நெருக்கடிகள் விலகுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகள் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் வியக்கத்தக்க வகையில் அதிரடியான வாய்ப்புகளை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும். மற்றவர்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாம். உங்களுடைய திறமையின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். புதிய வேலை வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் சிறப்பாக அமையும். நீண்ட நாட்களாக ஆரோக்கிய தொல்லை சார்ந்த பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகி மிக சிறப்பான மாறுதலும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமையும். தொழில் சார்ந்த பணிகளில் உற்பத்தியும் விற்பனையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நுணுக்கமான விஷயங்களை கன்னிராசிக்காரர்கள் திறன்பட செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதால் அனைத்து காரியங்களிலும் மோகமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைகிறது. பிரபல நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. எதிர்பார்ப்பதை விட பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக களைந்து முன்னேற்றத்தை தொழில்துறையில் உருவாக்கி கொள்ள முடியும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் கடுமையான போட்டிகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் அற்புதமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பொருளாதார நிலையை மேம்படுத்தக்கூடிய வகையில் கலைத்துறையில் அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் ஆதாயம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. அடுத்து என்ன செய்வது, என்ன முடிவு எடுப்பது என்று தெளிவான மனநிலையுடன் பல பணிகளை மிகவும் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அற்புதமாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியில் விடுமுறை தினங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் சற்று கூடுதலாக கல்வியில் கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாகவும் நிச்சயமாக அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற பலனை கண்கூடாக பார்க்கும் நேரமாக இந்த வேலை அமைகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பலன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றத்தை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கும் தருணமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் அமோகமான வளர்ச்சியும் இனிமையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் லக்கு அடிக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.